Good evening aspirants, welcome back to Tea Time Treat. இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸஸ் ஒரு டீட்டெயில்டு ரூல்ஸ் அண்ட் டீட்டெயில்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ அதோட சம்மரி தான் இந்த செஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து பாசிவ் வாய்ஸஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸஸ் மாற்றுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ டோட்டலாக வி ஹாவ் 8 டென்சஸ். ஸோ ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இஸ் இல்லை ஆம் இல்லை ஆர் இருக்குது ஒரு சென்டென்ஸில் ப்ளஸ் V3 இருக்குது அப்படின்னாலே பீயிங் இல்லை V3 மட்டும் இருக்குது அப்படின்னாலே அது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அதை வந்து ஆப்ஜெக்டை வந்து அப்படியே சப்ஜெக்ட் ஆக்கி வேர்ப் அதை வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் மட்டும் வேர்போட எஸ் ஆட் பண்ணுவோம். தென் வி வில் மேக் திஸ் சப்ஜெக்ட் இன் டு த ஆப்ஜெக்ட். இதே வந்து ஆம் இஸ் ஆரோட பீயிங் ப்ளஸ் V3 இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ இதுக்கு என்ன வேர்ப் மாற்றுவோம் அப்படின்னா ஆக்சிலரி வேர்போட வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஆக்டிவ் வாய்ஸில் யூஸ் பண்ணுவோம். சேம் வே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாகவும் மாற்றுவோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் என்ன பண்ணுவோம், என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாவ் ஆர் ஹேஸ் இருக்கான்னு பார்ப்போம். ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3 இருந்துச்சுன்னா இது என்னவா மாற்றணும், ஹாவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் V3யாக மாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். ஸோ இஸ் ஆம் ஆர் வந்துச்சுனாலே அது வந்து இஸ் ஆம் ஆர் இல்லை ஹேவ் ஹேஸ் வந்துச்சுனாலே அது வந்து சிம்பிள், அது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இஸ் ஆம் ஆரோட V3 வந்துச்சுன்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இஸ் ஆம் ஆரோட பீயிங் வந்து V3 வந்துச்சுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹேவ் ஆர் ஹேஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ் இல்லைனா வேர் வந்து வெறும் V3 வந்திருந்ததுன்னா வாஸ் ஆர் வேர் வந்துட்டு V3 வந்ததுன்னா அது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வாஸ் வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன மாற்றுவோம், ஃபஸ்ட்டு பாஸ்ட் சிம்பிள் பார்ப்போமே. வாஸ் அண்ட் வேர் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு வந்து வெறும் V2 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வாஸ் ப்ளஸ் வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஆக்சிலரி வேர்ப் வாஸ் இல்லைனா வேர் யூஸ் பண்ணி வேர்போட ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். இந்த சேம் வே இங்கே இஸ் ஆம் ஆர் யூஸ் பண்ணி வேர்போட ஐஎன்ஜி யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேடோட பீன் வந்துச்சுட்டா ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், ஹேடோட V3 மட்டும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த டென்ஸ் வந்து பாஸ்ட் ஃபியூச்சர் சிம்பிள் ஃபியூச்சர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லோட பி ப்ளஸ் V3 வரும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், வில்லோட V1 யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் என்ன பண்ணுவோம், வில் ப்ளஸ் இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, ஹாவ் பீன் இங்கே வரும். ஆனால் இந்த வில்லு பார்த்த உடனே அது ஃபியூச்சர்னு நீங்கள் கண்டுபிடிச்சணும். வில் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V3 வந்துச்சுன்னா இங்கே வந்து வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் V3 வெறும் பீனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹர், அதை நான் வந்து ஷீ ரைட்ஸ் அ லெட்டர் அப்படின்னு மாற்றுறேன். ஆரஞ்சஸ் ஆர் பீயிங் ஈட்டன் பை தெம், தே are eating oranges. Has the work been completed by her? இது என்னவா இருக்கு, present perfectல இருக்கு. Has she completed the work அப்படின்னு வரணும். A book was not bought by him, negate பண்ணிருக்காங்க. ஸோ did யூஸ் பண்ணணும். He did not buy the book அப்படின்னு வரணும். He did not buy a book வரணும். A shirt was being washed by her. She was, so shirt was being washed her அப்படின்னா past continuous. So she was washing a shirt. The match had been won by them. They had won the match. A poem will be written by her. She will write a poem. The letter will have been received by her. He will have received the letter. Okay, so இப்படி தான் வந்து we will change from active to passive, from passive to active. So next பார்த்தீங்கன்னா காலையில் வந்து we have seen some rules. We're just going to see the summary of those rules now. So first சில சென்டென்சஸ்க்கு நமக்கு சப்ஜெக்ட் தேவைப்படாது. சப்ஜெக்டை வந்து பாசிவ் வாய்ஸில் சென்டென்சஸ் மாற்றும் போது அந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆகும். the object is not necessary, we can remove them. Like for example, the gardener waters the plant every morning. So gardener தான் அந்த பிளான்ஸை வந்து எவ்ரி மார்னிங் தண்ணி ஊற்றுறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால gardener வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். So the
plants are watered by, the plants are watered every morning அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 2, எப்படி வந்து we are converting sentences, questions with question words. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து yes or no questions பார்த்துட்டு இருந்தோம். WH questions வரும்போது நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கொஷினை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். WH வேர்டை ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் பிரிக்கிறோம். அந்த ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து ஒரு எஸ் ஆர் நோ கொஷினாக இருக்குது. அந்த எஸ் ஆர் நோ கொஷினை வந்து நம்ம சில மெத்தட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி பாசிவ் வாய்ஸில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா we are joining it with that question word again. நீங்கள் பார்த்தீங்கன்னா why does the government tax the rich heavily அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம why plus does the government tax rich heavilyன்னு மாற்றுறோம். ஸோ இது ஒரு எஸ் ஆர் நோ கொஷினாக மாறுது. இந்த எஸ் ஆர் நோ கொஷினை வந்து நம்ம பாசிவ் வாய்ஸில் மாற்றுறோம். டஸ் த கவர்மெண்ட் டேக்ஸ் ரிச் ஹெவிலியில் சப்ஜெக்ட் கவர்மெண்ட்டு, டேக்ஸ் வந்து வேர்பு, த ரிச் அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ த ரிச் அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்ட் ஆகும்போது த ரிச் இஸ் ஆல்ரெடி அ ப்ளூரல். ஆர் த ரிச் அப்படின்னு வரும். ஆர் த ரிச் டேக்ஸ் ஹெவிலி பை த கவர்மெண்ட் கொஸ்டின். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுறோம், ஒய் சேர்க்குறோம். ஒய் ஆர் த ரிச் டேக்ஸ் ஹெவிலி பை த கவர்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு பாசிவ் வாய்ஸில் இருக்க கொஷினாக மாறுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸஸில் வந்து வாட், ஹவு மெனி, ஹவு மச் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி கன்சிடர் பண்ணோம், அதுவே ஆல்ரெடி ஆப்ஜெக்டை தான் கொஷினாக கேட்குது. அந்த வாட் புக்ஸ் டூ யூ ரீட் ஆன் சண்டேஸ் அப்படிங்கிறது ஒரு கொஷினாக ஒரு சென்டென்ஸாக பார்த்தீங்கன்னா ஐ ரீட் மிஸ்ட்ரீஸ் ஆன் சண்டேஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா என்ன புக்ஸ் அப்படிங்கிறத கொஷின், மிஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத என்ன மிஸ் ஆகுது, அது நம்ம வாட் புக்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி அது வந்து ஆப்ஜெக்ட் தான் சப்ஜெக்ட் பொசிஷனில் இருக்குங்கிறதுனால அப்படியே நம்ம பாசிவ் வாய்ஸில் வந்து வாட் புக்ஸ் ஆர் ரெட் பை யூ ஆன் சண்டே அப்படின்னு மாத்திரம். அதே மாதிரி வாட் வர் யூ சேயிங்கில் what was being said by you அப்படின்னு மாத்திரம். how many questions did you answerல how many questions were how many questions were answered by you அப்படின்னு மாத்திரம். ஓகேங்களா? ஸோ this is how we use these sentences. அதே மாதிரி WHOல ஸ்டார்ட் ஆகுது ஒரு கொஸ்டின், ஹூல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா we want to know the doer. ஓகேங்களா? அப்போ நம்ம இதை வந்து ரெண்டு விதமாக கேட்கலாம். ஹூவை வந்து ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு பர்சன் வச்சு இதை வந்து மாற்றிக்கோங்க. ஸோ ஹூ வில் லீட் த மீட்டிங், ஐ வில் லீட் த மீட்டிங். இதை நான் எப்படி வந்து பாசிவ் வாய்ஸாக மாற்றுவேன், த மீட்டிங் வில் பி லெட் பை மீ அப்படின்னு மாற்றுவேன். இதே நான் கொஷினாக மாற்றும் போது பை மீ வந்து பை ஹூமாக நான் எழுதிக்கிறேன். ஸோ பை ஹூமுக்கு அப்புறம் என்ன வரும், பை ஹூம் ஃபஸ்ட்டு எழுதிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இது கொஷின் வேர்டுக்கு அப்புறம் நம்ம ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணோம். பை ஹூம் வில் த மீட்டிங் சப்ஜெக்ட் பி லெட் அப்படிங்கிறது வேர்ப் ஆகிடும். ஸோ இதையே நான் இப்படியும் மாற்றலாம், ஹூ வில் த மீட்டிங் பி லெட் பை. ஸோ ரெண்டு விதமாக எழுதலாம். ஃபார்மலாக எழுதுறீங்கன்னா பை ஹூம் வில் த மீட்டிங் பி லெட்னு எழுதணும். இன்ஃபார்மலாக பேசுகிறீங்க அப்படின்னா who will the meeting be led by அப்படின்னு எழுதலாம். So these are the two ways in which we convert questions that start with WHO into passive voices. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேர்பை வந்து ப்ரெப்போசிஷன் ஃபாலோ பண்ணுச்சுன்னா அந்த ப்ரெப்போசிஷனை நம்ம அப்படியே ரீட்டைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் த டீம் பிளேட் அகேன்ஸ்ட் த சாம்பியன்ஸ் வேர் பிளேட் அகேன்ஸ்ட் பை த team. So அந்த மாதிரி we have a list of prepositions that come along with a verb. So அந்த மாதிரி prepositions எல்லாம் வந்து நம்ம அப்படியே தான் retain பண்ணணும். Even we have a rule that doer வந்துச்சுன்னா by and எந்த இதை வச்சு பண்ணாங்க அப்படின்னா with யூஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு சில ரூல் இருந்தாலும் இந்த prepositions வந்து நம்ம அப்படியே தான் retain பண்ணணும் அப்படிங்கிறது is one of the rules. So the artist ornamented the vase with intricate designs. The vase was ornamented with intricate designs by the artist அப்படின்னு எழுதுறோம். இப்போ if I say I know him, I will just write it as he is known to me, not as he is known by me. ஓகேங்களா? ஸோ known to அப்படிங்கிறத நான் அப்படியே தான் ரீட்டைன் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஆப்ஜெக்டை வந்து நம்ம சப்ஜெக்டாக மாற்றும் பொழுது ஏதாச்சும் ஒன்று தான் சப்ஜெக்டாக மாற்றணும். ஸோ எது நம்மளுக்கு அங்கே முக்கியமாக இருக்கோ அதை நம்ம சப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் she gave him a புக்கில் வந்து a book was given to him by her-னு மாற்றலாம். So he was given a book by her அப்படின்னு மாற்றலாம். So based on what we want to emphasize, we can change it. ஓகேங்களா? So we have other examples too. They sent me an invitation. நான் எப்படி மாற்றுவேன், an invitation was sent to me by them-னு மாற்றலாம். I was sent an invitation by them-னு மாற்றலாம். The company offered her a job-ல a job was offered to her by the company-யும் மாற்றலாம். இல்லை she was offered a job by the company அப்படின்னு மாற்றலாம். ஓகேங்களா? So these are the two ways in which we convert sentences with two objects from active to passive. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்சஸில் ரெண்டாக பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வித் ஆப்ஜெக்ட்ஸ், செகண்ட் வித்தவுட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ வித் ஆப்ஜெக்ட்ஸை ரெண்டு விதமாக நம்ம மாற்றலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெட் அப்புறம் இங்கே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாத்திரம். ஸோ லெட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் பி ப்ளஸ் V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஸோ க்ளோஸ் த விண்டோ அப்படின்னு சொல்கிறத லெட் தோ விண்டோ பி க்ளோஸ்ட் அப்படின்னும் சொல்லலாம். இல்லைனா யூ ஆர் ரெக்வஸ்டட் டு 2 + infinitive யூஸ் பண்ணலாம். ஸோ யூ ஆர் ரெக்வஸ்டட் டு க்ளோஸ் த விண்டோ. ஸோ அதுக்கு பதிலாக யூ ஆர் ரெக்வஸ்டட் ஆர்டர்ட் ஆஃப் forbidden யூஸ் பண்ணலாம். ஸோ டர்ன் ஆஃப் த லைட்ஸை யூ ஆர் ரெக்வஸ்டட் டு டர்ன் ஆஃப் த லைட்ஸ் அப்படின்னு நான் மாற்றுறேன். ஸோ ஜஸ்ட் யூ ஆர் ஆடிங் யூ ஆர் ரெக்வஸ்டட் டு. இல்லை நான் எப்படி மாற்றுறேன் அப்படின்னா லெட் த லைட்ஸ் பி டர்ன்ட் ஆஃப் அப்படின்னு மாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா சேம் வே imperative ஆப்ஜெக்ட்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா we are just going to use the rule let the you are requested to அப்படிங்கிறத அப்படி நம்ம ரீட்டைன் பண்ண போகிறோம். you are requested, ordered or forbidden to plus base form of the verb. ஓகேங்களா? so keep quiet, you are requested to keep quiet. wait here, you are requested to wait here. so these are for imperative sentences without object. so with object இருக்கும்போது we will use let. so let plus object plus be plus v3 form of the verb, or you are requested, ordered or forbidden plus 2 plus infinitive form of the verb. ஓகேங்களா? so next rule, imperative sentences that begin with let. so already நம்ம பார்த்தோம்ல let ஓட formula, let ஓட structure, the same way we are using this as well. so let plus object, the subject, அங்க object இருக்கிறது இங்க subject இருக்கும். let plus that subject plus be plus v3 form of the verb. so let Sarah bake the cake, let the cake be baked by Sarah. so let them clean the room, let the room be cleaned by them அப்படின்னு மாத்திரம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் மோடல் ஆக்சிலரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ஃபியூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணுவோமோ, ஸோ ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம 2 விஷயத்துக்கு தான் வந்து பாசிவ் வாய்ஸஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இஸ் சிம்பிள் ஃபியூச்சர், செகண்ட் இஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஸோ ஒரு மோடல் ஆக்சிலரியோட வேர்போட பேஸ் ஃபார்ம் வந்துச்சுன்னா அதை வந்து சிம்பிள் ஃபியூச்சராக கன்சிடர் பண்ணுங்க. அது எப்படி நீங்கள் பாசிவ் வாய்ஸாக மாற்றுவீங்க அப்படின்னா மோடல் ஆக்சிலரி ப்ளஸ் பி ப்ளஸ் verb V3 form. so you can open the window can be opened by you. they may cancel the event may be cancelled by you, by them. ஓகேங்களா? so next structure பார்த்தீங்கன்னா future perfect tense. so modal ஓட have plus verb ஓட V3 form. இது நம்ம என்னவா மாற்றுவோம்? will have been plus V3 form. so he might have completed the task might have been completed by him. we could have finished the project could have been finished by us அப்படின்னு மாற்றுவோம். ஸோ லாஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா பாசிவ் வாய்ஸஸ் வித் ஸ்பெஷல் சென்டென்சஸ் என்னன்னா ஹெல்பிங் வேர்போட டு இன்ஃபினிட்டிவ் வந்துச்சுன்னா டூ ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி மாற்றுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வேர்போட டு பி ப்ளஸ் V3 மாற்றுவோம். மெயின் வேர்பில் V3 மாற்றுவோம். we were to attend the meeting at 3 p.m. the meeting was to be attended by us at 3 p.m. he has to submit the report by the end of the week. the report has to be submitted at the end of the week. she is to complete the assignment by tomorrow. the assignment is to be completed by her tomorrow. so completed by tomorrow. by her tomorrow. so they had to clear the bill. the bill had to be cleared by them. okay so these are the way we use these we change these sentences into passive voices which are special uses. so next pathina we have given you a few questions for which you're going to find answers. so who entertained you at the hostel? so idukana correctana passive voice enna nu solunga. who were you entertained by at the hostel? illa by whom were you entertained by at the hostel? by who were you entertained at the hostel? or by whom you were entertained at the hostel? next, the owner took the cat to the vet in the afternoon. so the cat was taken to the vet in the afternoon. The cat was taken to the vet in the afternoon by someone, or the cat has been taken to the vet in the afternoon, or the cat had been taken to the vet in the afternoon. next, will we have to send this book only by air? so this is a question. so எப்படி இதை வந்து passive voiceல மாற்றுவோம்? so will this book be sent by air only, or will this book have to be sent by us by air only, or will this book have to be sent by us by air only, or will this book have to be sent by air only? next question, has anybody applied for the job? so இது again ஒரு question, ஒரு yes or no question. இது எப்படி நம்ம மாற்றுவோம் அப்படின்னு பார்ப்போம். so we have 4 options. has the job been applied for by anybody, or have the job been applied for by anybody? has the job been applied by anybody? has the job been applied? next, the last flight has been cancelled by Air Asia.
So Air Asia cancelled the last flight, illa Air Asia has cancelled the last flight, option B, or option C, Air Asia is cancelling the last flight, or option D, the last flight had been cancelled by Air Asia. So next sentence, she was surprised to see his audacity and boldness. So his audacity and boldness surprises her, or his audacity and boldness surprise her, or his audacity and boldness surprised her. His audacity and boldness has surprised her. So which of these would be the correct passive voice? So will I have to make another coffee? Again is a question. Will another coffee have to be made by me? Or will another coffee have to be made by me? Or would I have to make another coffee? Or another coffee will have to be made by me? So this is, so with that we have come to the end of today's session. So idukana answers you just comment in the comment section. We will discuss the answers in the next class. Thank you then. Happy reading.